ஹாய்! இன்னைக்கு நம்ம என் ஸ்டைல்ல வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு வெஜ் பிளெயின் நூடுல்ஸ் பேக்கெட் எடுத்துக்கிட்டு, அத ஒரு பாத்திரத்தில போட்டுட்டு, தண்ணி ஊத்தி, ஸ்டிக் ஆகாம இருக்க எண்ணெய், உப்பு போட்டு, அத ஓரளவுக்கு பாயில் பண்ண விடணும். ஒரு 75% குக் ஆனதுமே அத ஆஃப் பண்ணி, ஸ்ட்ரெயின் பண்ணி, ஒரு பெரிய தட்டில போட்டு, ஒண்ணுத்தோட ஒண்ணு ஒட்டாம இருக்க எண்ணெய் ஊத்திக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி, கிரீன் சில்லிஸ் குட்டி குட்டியா சாப் பண்ணது. அது கொஞ்சம் அந்த ஃப்ரை ஆன உடனே கார்லிக் 2த்தையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அது ஒரு நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்த உடனே ஆனியன் போடணும். ஆனியனுமே ஒரு 80% ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதில் கேரட், பீன்ஸ், கேப்சிகம் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணணும். பண்ணதுக்கப்புறமா இதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கேபேஜ் போடணும். கேபேஜ் முன்னாடியே போட்டால் ரொம்ப வெந்துடும். ஸோ அது க்ரன்ச்சினஸ் இருக்கிறதுக்காக கேபேஜை லாஸ்ட்டில் போட்டுட்டு இந்த நூடுல்ஸை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே போட்டுட்டு ஒட்டாத மாதிரி கேஸை வந்து ஆஃப் பண்ணி கூட நம்ம போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா அதை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் சோயா சாஸ் அண்ட் கொஞ்சமாக பெப்பர் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட நூடுல்ஸ் ரெடி. சாப்பிட்டு பாருங்கள்.